Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து YouTubeல இப்ப நியூ அப்டேட் வந்திருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்லயே கண்டென்ட் ஐடி கிளைம் அண்ட் வந்து பிளாக் கிளைம் இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி பார்த்தலாம். ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்கள்ல தான் முக்கியமா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலா கிளைம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து 100% வந்து ஷுவரா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து டிஸ்பியூட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஒரு கிளைம் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளைம் பண்றதுக்காக அந்த டிஸ்பியூட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள், இந்த கண்டென்ட் ஐடி கிளைம் அண்ட் பிளாக் கிளைம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்பியூட், அடுத்தது அப்பீல், இந்த பத்தின டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி கிளைம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வீடியோஸில் கிளைம் இருக்கும், அது வியூவபிளாகவும் இருக்கும். லைக் எல்லா பிளேசஸ்லையுமே அது வியூவபிளாக தான் இருக்கும், யூடியூப்ல அவைலபிளாக தான் இருக்கும். அந்த ஒரு வீடியோஸில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. பர்டிகுலராக ரெவென்யூ அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இருக்காது. அது தவிர நம்ம பிளாக் கிளைம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, பிளாக் கிளைம் அப்படிங்கிறது கிளைம் வந்திருக்கும், ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேசஸில் இப்போ சர்டன் கண்ட்ரீஸ் பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு ஷோ பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளைம் கொடுக்குறதோ, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து டோட்டலாக வந்து எந்த இடங்கள்லையுமே உங்களுடைய வீடியோ வந்து வியூவபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமும் வந்திருக்கும், அதே சமயம் அந்த ஒரு வீடியோ வந்து வியூவபிளாகவும் இருக்காது. ஸோ அது சர்டன் பிளேசஸ்லையும் நடக்கலாம், டோட்டலாக வந்து மொத்தமாகவே வியூவபிளாக இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களையும் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100% உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சாதான் அதை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் டிஸ்பியூட் பண்ணி அதுக்கு அடுத்தது அது ரிஜெக்ட் ஆகி அதுக்கு அடுத்தது அப்பீல் பண்ணி அதுவும் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், அப்பீல் பண்ணி ரிஜெக்ட் ஆகும்போது மேபி இந்த ஒரிஜினல் ஓனர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்ல அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து நினைச்சா ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து உங்களுடைய அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு கொடுக்க வைக்க முடியும். ஸோ யூடியூப்பும் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வேலிடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு வீடியோ டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து 100% ஷுவராக இருந்தால் மட்டும் ஆக்ஷன் எல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சேனலுக்கு கண்டென்ட் ஐடி கிளைம் வந்துருச்சு. பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா லைக் வந்து ஏதாவது ஒரு மூவி சாங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால வந்து கண்டென்ட் ஐடி கிளைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அது பெருசாக வந்து நீங்கள் வந்து வேற ஆக்ஷன் எதுவும் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால அந்த கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அது அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோனுடைய ரெவென்யூ மட்டும் இருக்காது, மற்றபடி உங்களுடைய சேனலில் டோட்டலாக எந்த பிரச்சனையும் அது ஏற்படுத்த போகிறதில்ல, ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரி. ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். பட் ஒருவேளை 100% வந்து நீங்கள் ஷுவராக இருக்கீங்க, அந்த ஒரு கிளைம் வந்து வேலிடானது கிடையாது, அது வந்து தப்பாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்பியூட் பண்ணிக்கலாம். டிஸ்பியூட்டில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டீப்பராக திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை அந்த காப்பிரைட் கிளைம் வந்து என்னுடைய வீடியோக்கு வந்து இருக்கக்கூடாது, அது வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து மியூட் பண்ணுறது, இல்லைனா வந்து சாங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில், ஐகார்டில் அண்ட் எண்ட் ஸ்க்ரீனில் எல்லாத்துலையுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாகவே ரிப்ளேஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ செக் பண்ணலாம். அதாவது கண்டென்ட் ஐடி கிளைம் வரும்போது நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட்டு அண்ட் வந்து அதுக்கு அடுத்தது அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்பீல் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் போகும்போது அதில் இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து 30 நாட்கள்னு போகும். பட் இப்போ இந்த டிஸ்பியூட் முடிஞ்சு 30 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அப்பீலில் வந்து 7 நாட்களில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த பிளாக் கிளைம் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் கிளைமில் இன்னும் ஒரு சில அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சம்மந்தப்பட்ட இந்த கிளைம் ப்ராசஸ் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பியூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த டிஸ்பியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமலே டேரெக்டாக வந்து நீங்கள் அப்பீலுக்கு போயிடலாம். அதுக்கு பேர் கூட சொல்லியிருந்தாங்க, எஸ்கலேட் டு அப்பீல் அப்படிங்கிற மாதிரி. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பீல் ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக நான் வந்து அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்பீல் பண்ணிக்கலாம். வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் அகைன் வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அப்பீல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டென்ட் ஐடி கிளைம் அண்ட் வந்து பிளாக் கிளைம் இந்த ரெண்டு விஷயங்களும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் கண்டென்ட் ஐடி கிளைம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பண்ணுறது 30 நாட்கள், அதுக்கு அடுத்து அப்டேட்டாக வந்திருக்கக்கூடியது அப்பீல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பிளாக் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது பிளாக் ஆகும்போது பிளேசஸ்லயோ இல்லைனா டோட்டலாவோ வியூவபிளா இல்லாம போகும்போது, யூடியூப்ல அவைலபிளா இல்லாம போகும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கலேட் டு அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்பியூட்டும் பண்ணிக்கலாம், 30 நாட்கள் வெயிட் பண்ணி நீங்க வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை தவிர நீங்க டைரக்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கலேட் டு அப்பீல் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அப்பீல் பண்ணிக்கலாம். அது 7 டேஸ்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். நீங்க வந்து ஷுவரா இருக்கீங்க, அது வந்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணல, அவங்க தான் மிஸ்டேக்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, பட் எல்லாமே வேலிட் தான். நீங்க வந்து தப்பா வந்து இந்த மாதிரி அகைன் டிஸ்பியூட் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த ஓனர் வந்து ஸ்ட்ரைக் இஷ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு யூடியூப் வந்து வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து வந்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கைஸ் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்திருந்தது. ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி கிளைம் அந்த வந்து அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. வைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.